விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, மெட்டாரைசியம் அனிசோஃபிலியன்னு சொல்லக்கூடிய இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தோட பயன்கள் என்ன, இது வந்து எந்தெந்த பயிருக்கு கொடுக்கலாம், எந்தெந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மெட்டாரைசியம் அனிசோஃபிலியே இது வந்து பார்த்தோம்னா ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு பூஞ்சனம்ங்க. இது வந்து கடைகளில் வந்து பார்த்தோம்னா மெட்டாலின் அப்படிங்கிற பேரில் வந்து கிடைக்குதுங்க. இந்த மெட்டாரைசியம் அனிசோஃபிலியை வந்து பார்த்தோம்னா பச்சை பூஞ்சனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து இது பச்சை பூஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மருந்தை நம்ம பூச்சிகள் மேலே தெளிக்கும் போது பார்த்தோம்னா அந்த பூச்சியோட மேற்பரப்பில் ஒட்டி அதுக்குள்ளே வந்து ஊடுருவி போயிட்டு அந்த பூச்சிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நோயை வந்து உண்டாக்குங்க. அப்படி உண்டாக்குறது மூலமாக பார்த்தோம்னா அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இறந்து போயிடுங்க. அப்படி இறந்து போன பூச்சிகளை வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த பூச்சிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் கோட்டிங் பண்ண மாதிரி இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பச்சை பூஞ்சனம்னு சொல்கிறாங்க. அதுமாரி உண்டாக்குற பாதிப்புக்கு பேர் பார்த்திங்கன்னா கிரீன் மஸ்கார்டியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது எந்தெந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம பயிரில் வரக்கூடிய காய் தொலைப்பான், தண்டு தொலைப்பான், பயத்தொலைப்பான், பச்சைப்புழு, கம்பளிப்புழு, படைப்புழு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டுகள், வெண்புழு, காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இது மாதிரி கடிச்சு சாப்பிடக்கூடிய மற்றும் குடஞ்சி சாப்பிடக்கூடிய புழுக்கள் மற்றும் வண்டுக்கள் அனைத்தையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து நம்ம இதை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, அனைத்து விதமான பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த தென்னை மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் மரம் 5 வருஷம் மரமாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஈல்டு எடுத்துகிட்டு இருப்போம். அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இந்த வெண்புழுவோட பாதிப்புனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மரத்தில் வந்து இந்த குருத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டைகள் வந்து காஞ்சிட்டு அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மரமே வந்து ஃபுல்லாக வந்து இறந்து போகிற ஸ்டேஜுக்கு வந்து நேரிடுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானமும் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாரைசியம் அனிசோஃபிலியன்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து நம்ம தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய எரு குழிகளில் வந்து ஊற்றும்போது பார்த்தோம்னா அந்த காண்டாமிருக வண்டோட முட்டைகள், வெண்புழுகள் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதே மாதிரி 2 வருஷம் இல்லை 3 வருஷம் தென்னஞ்செடியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து குருத்து பகுதியில் வந்து இந்த மருந்தை ஊற்றுறது மூலமாக பார்த்தீங்கன்னா கூட இந்த காண்டாமிருக வண்டோட பாதிப்பை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது, 5 வருஷம் மரம் 10 வருஷம் மரம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி ஊற்றி விடலாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து காய்கறி பயிர்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து வரக்கூடிய இந்த வேர் புழுக்களை வந்து பார்த்தோம்னா இந்த மெட்டாரைசியம் மருந்தை வந்து நம்ம செடிக்கு வந்து ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர் புழுவோட பிரச்சனையும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து இந்த மண்ணுக்கடியில் வளரக்கூடிய கிழங்கு வகை பயிர்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ப்புழுக்கள் வண்டுக்களோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கியில் வரக்கூடிய வேர்ப்புழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாரைசியம் வந்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து இந்த நெல் பயிரில் வரக்கூடிய பிபிஹெச்ன்னு சொல்லக்கூடிய வகையானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாரைசியம் அனிசோஃபிலியை வந்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம கடலை பயிர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஒரு 60லேருந்து 65 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து செடி வந்து வேர்சல் அடிக்கிறது வந்து நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியுங்க. அதுக்குமே வந்து இந்த மெட்டாரைசியம் அனிசோஃபிலியங்கிற மருந்தை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இந்த மக்காச்சோளத்தில் வரக்கூடிய படைப்புழுக்குமே வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. நம்ம நிலத்துல வந்து எரு கொட்டி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மெட்டாரைசியம் வந்து கூட கலந்து வந்து மடியிலே போட்டு விட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் கூட வரக்கூடிய இந்த வேர்க்கரையான், வேர்ப்புழு, வேர்செல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து இந்த மெட்டாரைசியம் அனிசோஃபிலிங்கிற மருந்து வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த மருந்தை நம்ம ஈரப்பதம் இருக்கும்போது இல்லை வந்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஈரப்பதத்திலே வந்து படர்ந்து போகுங்க. படர்ந்து போயிட்டு நம்ம செடிகளில் இல்லை மரத்தில் வந்து எங்கே வந்து அந்த வண்டுக்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, புழுக்கள் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து படர்ந்து போயிட்டு அந்த பூச்சிகள் மேலே வந்து ஒட்டி அது மேற்பரப்பில் வந்து ஃபுல்லாக பரவிடுங்க. பரவிட்டு ஒரு ஊசி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொலை போட்டு உள்ளே போயிட்டு அது பூச்சிகளோட சாறை வந்து ஃபுல்லாக உறிஞ்சி சாப்பிட்டு இது வந்து வளர்ந்துருங்க. வளர்ந்து வர்றது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த வண்டுக்களை வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிருங்க. அப்படி வந்து இந்த இறந்து போன வண்டுக்களை வந்து வேறு ஏதாச்சும் வண்டு வந்து சாப்பிட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பூச்சி வந்து சாப்பிட்டாலுமே அந்த பூச்சிகளுமே வந்து அதுக்குள்ளேயே வந்து பரவிட்டு அந்த பூச்சிகளும் வந்து இது அழிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம பயிரில் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இது எந்த பாதிப்புமே வந்து ஏற்படுத்தாதுங்க.
அடுத்து இதோட டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 100 எம்எல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதே வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க. அப்படி வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணுறோம்னா, ஒரு ஏக்கராக்கு வந்து 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க, வீட்டு தோட்டம் வச்சிருக்கவங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாரைஸம் அனிசோஃபிலியை வந்து வாங்கி தாராளமாக வந்து பயன்படுத்தலாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.